கள்ளக்குறிச்சி துயரத்தில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். அனைத்து குற்றவாளிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை விவாதிக்க கோரி பேரவையில் அதிமுகவினர் அமளி. சபாநாயகர் எச்சரிக்கையும் மீறி அமளியில் ஈடுபட்டதால் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சி தடுத்து நிறுத்தப்படும். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். சென்னையில் மழைக்காலங்களில் வெள்ள அபாயத்தை குறைக்கும் வகையில் வெள்ள கட்டுப்பாடு வரைபடம் தயாரிக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு 64 பேர் வேட்புமனு தாக்கல். திமுக, பாமக, நாதாக என முக்கிய கட்சிகள் மும்முனை போட்டி. தமிழ்நாட்டில் இன்று தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிக அதிக கனமழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை. போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க புதிய சட்டத்தை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு. அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் அமலாக்கத்துறை பாரபட்சமாக செயல்படுவதாக டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் விமர்சனம். ஒருவரை தொடர்ந்து சிறையில் அடைத்து வைக்க அமலாக்கத்துறை கோருகிறது என்றும் நீதிபதிகள் காட்டம். வயநாடு இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்திக்கு ஆதரவாக மம்தா பானர்ஜி விரைவில் பரப்புரை. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசிய நிலையில் மம்தா முடிவு. இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் இன்று வங்கதேசத்துடன் இந்தியா மோதல். சூப்பர் 8 சுற்றில் இந்தியாவின் வெற்றி நடை தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.